வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபோனர்னா தமிழ். இன்னைக்கு வீடியோல குஜாலா இருக்கீங்க போலயே. இல்லடா, டிவி அங்க இருக்கு, குட்டியோண்டா இங்கேயும் இருக்குல்ல, அதான் இதுதான் மீ பாக்ஸ் 4K. இதோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்னென்னலாம் வேலை செய்யுது, எப்படி எல்லாம் வேலை செய்யுதா, என்ன இருக்கு அப்படின்றது. இல்ல நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது வேலை செய்யும், கூட ஆட் வரும், அவ்வளவுதான். மிச்சபடி யாரும் ஒன்றும் இல்ல. எல்லா சேனல்லையும் ஒரு ஆட் தானே சொல்ற, இல்லாட்டி இல்ல தனியா வரும். இது வந்து மீ பேர் போன ஒரு விஷயம் வருமா தெரியல. அதான் இந்த பாக்ஸ் எதுக்கு வந்திருக்குது இப்போ? ஒண்ணுலடா, அந்த 55 இன்ச் டிவி ஒன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு வேற விக்கி சொல்லிட்டு இருந்தான் அப்டேட் நிறைய கொடுத்துட்டாங்களாம். அதனால காம்பன்சேட் பண்ண விதமா அது வந்து 10% ஏதோ ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஏன்னா இது வந்து டப்பால 4999 ரூபா போட்டிருக்கு. பட் எவ்வளவுக்கு விக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 3499. ஆமா, 3499. அந்த 55 இன்ச் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் 2499. ரைட். சோ இது வந்து ஆண்ட்ராய்டு 9 பை அப்டேட்ல வந்து இது போயிட்டு இருக்கு. அண்ட் இதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாமா சிவா? கண்டிப்பா அந்த நீ அப்படியே அதை சுத்தி இருக்கிறது அப்படியே நீ வேணாலும் பாரு. இந்த பாக்ஸை சுத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது, நீ அதெல்லாம் கரெக்டா சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்லை. சோ நான் முதல்ல ஸ்பெசிபிகேஷன்ஸ், இன்டர்னல் ஸ்பெசிபிகேஷன் சொல்லிடுறேன். இது வந்து 60 fps 4K HD வீடியோ டீகோடிங் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 GHz குவாட் கோர் ARM Cortex ப்ராசஸர் இதுல இருக்கு. சூப்பர். 2 GB RAM, 8 GB eMMC ஃபிளாஷ் மெமரி இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் மீ ரிமோட் அங்க இருக்கா, இதுல வந்து அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் அது எல்லாமே வரும். சோ இந்த மீ ரிமோட்டோ OnePlus ரிமோட்டா அப்படின்னு பாக்கும்போது குவாலிட்டி வைஸ் இருக்கிற ரிமோட் நல்லா இருக்கு. என்ன டிவைஸ், என்ன கம்பெனி அது? இதுவா Panasonic இல்லையே, எனக்கு தெரிஞ்சு இது வந்து OnePlus ரிமோட் அப்படின்னு சொல்லுங்க. சரி, போதும். ஆக்சுவலா என்ன மெட்டீரியல் வைஸ் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தான். பட் கொஞ்சம் இது பிரீமியமா இருக்கு. ஏன்னா வாங்கின 1 லட்சம் ரூபாய்க்கு ரிமோட்டை கூட நல்லா தரலனா, அதனாலதான். ஆனாலும் குவாலிட்டி வைஸா இருக்கட்டும், ஃபீல் எல்லாம் ஓகே. பேட்டரி வந்து ஆனா குடுக்கலன்னு நினைக்கிறேன்டா. பேட்டரி நம்ம தான் எடுத்து போட்டுக்கணும். என்ன பேட்டரி என்ன பாக்கட்டா? ஓகே. சோ ட்ரிபிள் ஏ ரைட். சோ இந்த மீ பாக்ஸ் 4K அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பாத்துறலாம். இதுல வந்து HDR10 சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் குவாட் கோர் ப்ராசஸர் சொன்ன மாதிரி Chromecast பில்ட்-இன் இருக்கு. அதுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இதுல இருக்கு. இது முக்கியமா பார்த்தேன்னு வச்சுக்கேன், எதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் வந்து பழைய நல்ல டிவி வச்சிருக்கீங்களோ, இப்போ சோனி சாம்சங்ல வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியே நீங்க டிவி வாங்கி வந்திருக்கலாம். 50 இன்ச் அந்த டைம்ல நீங்க வாங்கியிருப்பீங்க. ஃபுல் HDயாவே இருக்கட்டுமே, நல்ல டிவி ஏதாவது வச்சிருப்பீங்க. என்ன ஸ்மார்ட் டிவியா இருக்காது. இப்ப நம்ம ஸ்மார்ட் டிவியா ஆக்க போறோம். ஆமா. சோ இந்த மீ பாக்ஸ் சோ இது வந்து காம்பாக்ட்டா இருக்கு, பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீ சொல்லு 500க்கு ரிமோட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரிமோட்டும் நல்லா தான் இருக்கு. ஓகே. பிளாஸ்டிக்கா மெட்டல் பாக்ஸ்? பிளாஸ்டிக் தான். மெட்டல்லாம் குடுக்குற அளவுக்குலாம் கம்பெனி கட்டுப்படி ஆகாது. சோ லைட் வெயிட்டா இருக்கு, கைக்கு அடக்கமாவும் இருக்கு. பின்னாடி வந்து 4 போர்ட் இருக்கு, பார்த்தாலே தெரியும். ஒன்னு வந்து இந்த ஆடியோ ஜாக் போர்ட், அதுக்கப்புறம் HDMI, USB கேபிள், அதுக்கப்புறம் பிளக்-இன். சோ HDMI விக்கி சொன்ன மாதிரி அது பாக்ஸ்ல இருக்கு. ஓகேயா? அப்புறம் வந்து என்னென்னலாம் சேவா இருக்கு, அதான் HDMI கேபிள் இருக்குடா. அப்புறம் பவர் அடாப்டர் இருக்கு. அதை தாண்டி ரிமோட் இருந்தது. பேட்டரி கொடுத்திருக்கலாம், ஏன்னா 20 ரூபா இருக்குமா, சோ அதை கொடுத்திருக்கலாம். அது தவிர பாக்ஸ் சோ டிஸ்கவுண்ட்ல கிடையாதுல, பேட்டரி எல்லாம் கிடையாது. ஓகே, ஐ அம் பேக்கர். ரைட். சோ இப்போ ரிமோட்ல ஷார்ட்கட் கீஸ் எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா வெறும் Netflix அண்ட் Amazon Prime இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஏன் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறியா நீ? ஆமா, ஒரு சன் நெக்ஸ்ட், ஒரு ஹாட்ஸ்டார், யூடியூப் எடுங்க அந்த ரிமோட் எடுங்க. எதுக்கெல்லாம் இருக்கீங்க? ஐயோ, யூடியூபும் Amazon Prime இருக்கு. இதுல பிரைம் Netflix இருக்குடா, யூடியூப் இல்லையா? இது ஃபீட்பேக் எப்படி இருக்கு சிவா? அதுல பட்டன்ஸ் கிளிக்கியா இருக்கு, நல்லாதான்டா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன ஒன்னு ஓகேன்னு சொல்லலாம்னா, இந்த 4-வே நேவிகேஷன் பட்டன் இருக்குல்ல, அது கொஞ்சம் ரைஸ்டா சைடுல பண்ணிருக்காங்க. ஓகே, அதனால கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல். பட் கிளிக்கியா கண்டிப்பா கேக்கும். ஆமா. அண்ட் இது வந்து ஒரே கலர்ல தான் வருது, வெறும் Black தான். சோ இப்போ எப்படின்னு கான்ஃபிகர் பண்ணி டிவில என்ன மாதிரி இருக்கு, அந்த UI எப்படி இருக்கு, அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கு, அதுல ஆட் வருமா வராது? ஐயோ, இவன் வேற அந்த ஆட்லயே இருக்கானே, பார்க்கலாம். சோ இப்போ நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. கான்ஃபிகர் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்க என்ன பார்த்தோம்னா ஒரு அப்டேட் வந்துச்சு.
ஆமா அந்த அப்டேட்டுக்கான விஷயம் என்னன்றது இப்ப பாருங்களேன், அந்த கீழே எவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு பாருங்க. 624 MBக்கு ஒரு அப்டேட் வந்தது. ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு அது அப்டேட் ஆகிறதுக்கு. 2-3 வாட்டி ரீஸ்டார்ட்டும் ஆச்சு. அண்ட் இதுதான் ஆண்ட்ராய்ட் டிவி. ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ். இதுல பேட்ச் வால்லாம் இல்ல. பேட்ச் வால் இதுல கிடையாது. அண்ட் இது வந்து என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா யூடியூப், ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, ஜி5, சன் நெக்ஸ்ட், ஸ்பாட்டிஃபை, வுட் கிட்ஸ், ஜியோ சினிமா அண்ட் ஹங்காமா ப்ளே. அந்த ஆப்ஸ் எல்லாம் வெர்ஷன் 9 அது ஆண்ட்ராய்ட் பைல தான் ஓடிட்டு இருக்கு. சோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல பரத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதே 5 தான் பேக்லைட் பவர் வச்சிருக்காப்ல. மேபி டிவி அவ்வளவு இதுவா இருக்கா குவாலிட்டி? ஆமாமா பேனல் பிரீமியம்ல, பிரீமியம் டிவில அப்படிதான் இருக்கும். அந்த ஆப்ஸ் எல்லாம் காமி. சோ இங்க வந்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர், பிளே மியூசிக், சி ஆல் ஆப்ஸ், ஷோ சிஸ்டம் ஆப்ஸ், நெட்ஃபிளிக்ஸ், பிளே மியூசிக், பிரைம் வீடியோ, யூடியூப். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூடியூப் இதுல வந்து 4K 60 FPS ப்ளே பண்ணலாம். அப்புறம் HDR கண்டென்ட்டும் ப்ளே பண்ணலாம். ஆமா டிஃபால்ட்டா ஆனா போடும்போது 1080p இருந்தது இல்லையா, நம்ம வந்து 4K மாத்தி விட்டோம். போனர் என்ன தமிழுங்க வருமானு பார்த்தேன். போட்டு छोटा भीम. போடு போடு. நார்சோவா? குவாலிட்டி. வெட்டுக்கிளியோட தம்பி செத்த எலியோட அன்பாக்சிங் தான் நார்சோ 10A. நார்சோ 10A. டேய் ஆனா நீ ஒரு நல்ல கோர்வையா கொண்டு வந்திருக்கீங்க. இல்லடா வெட்டுக்கிளியோட தம்பி செத்த எலினா செத்த எலி நாரதாசிங்கம். பேரும் நார்சோன்னு இருக்கு. எங்க போனாலும் நார்சோவோடயே சுத்திட்டு இருக்கோம். சரி, சோ ஓவரால் ஃபீல் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு 4K வேணா ஏதாவது வீடியோ போட்டு பார்ப்போம். போடு கண்டிப்பா. இந்த மீ பாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஃபாஸ்டா தான் இருக்கு, குயிக்கா தான்டா இருக்கு. ஏன்னா இப்போ இங்க பாரு விக்கி, இந்த போன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம முன்னெல்லாம் சொல்லுவோம் இந்த போன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா சார் அப்படின்லாம் கேட்போம்ல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சேச்சுரேட் ஆயிடுச்சு ஹார்ட்வேர்ல. அதனால இப்போ இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டட் பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாம் பெரிய பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கரெக்ட். குவாலிட்டி வேணா பாத்துக்கலாம். 4K. ஓகே 4K இருக்கு, ஆனா நாங்க 4K ப்ளே பண்ணல அப்படிங்குது. ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து 4K HDR வீடியோ தான். ஆமா, டிவியும் HDR டிவி தான். பாக்ஸ்ல மட்டும் HDR இருக்கு அப்படின்றதுக்காக டிவிலயும் HDR வரும்னு நினைக்க கூடாது. ஆனா 4K HDR ன்னு காட்டலடா சைடுல. இது அந்த ஒரு தென்னை மரத்து. ஆமா, யூடியூப்ல யூசுவலா காமிக்கும், இதுல காட்டல. சரி பரவாயில்ல. ஆனா செம கலர் வந்து பஞ்சியாலாம் இல்லல்ல, கரெக்டா இருக்கு. அது மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து பாக்ஸோட இது இருக்காது, டிவியோட தான் இருக்கும். ஒருவேளை டிவிக்கும் பாக்ஸுக்கும் இடையே இருக்கலாம், ஒரு பந்தம் ஏற்படலாம். ஓகே, சோ 4K நல்லா தான் ப்ளே ஆகுது. ஆமா, எதுவும் அந்த பஃபர் ஆகுற மாதிரிலாம் இல்லல்ல. அதான் ஃப்ரேம் வந்து அடி வாங்குற மாதிரிலாம் இல்ல, ஸ்மூத்தா பக்காவா இருக்கு. போயிட்டு இருக்கு. ஆமா, அதெல்லாம் பிரச்சனை எதுவும் இல்ல. ஸோ குவாலிட்டி எல்லாமே ஓகே. 3499 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி விக்கி எல்லா ஆப் லிஸ்டையும் சொல்லிட்டான். என்னென்ன ஆப் ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ற எல்லா ஆப்புமே இதுல இருக்கு. சைடுலயே அழகா ஆப் ஸ்பாட்லைட் இருக்கு பாரு, அதுல போனேன்னா இது கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. அதெல்லாம் தாவனா எடுத்துக்கோங்க. ஆமா, ஹாட்ஸ்டார், அதான் நிறைய இருக்கு. என்னடா ட்விட்ச், அது ட்விட்ச்
வாட்ச் டிஸ்கவர் ஜாயின் இன் அப்படின்னு இருந்துச்சுல ட்விட்ச். அந்த ஐகான் ரைட்டு. சூப்பர். ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஓகே தான். 3500க்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் நம்ம பார்க்குற எல்லா சேனலுமே இதில் கொடுக்குறானுங்க. இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளவுதான். அழுத்தி விட்டோமா சட்டுன்னு முடிஞ்சிடும். அதே மாதிரி மேக்சிமம் இப்போ 40,000 ரூபாய்க்கு வர டிவிலையும் பார்த்தோன்னா சிங்கிள் பேண்ட் வைஃபை தானே இருக்கு. 2 GHz தான் இருக்கு. இந்த பாக்ஸ்லயும் 2 GHz தான். அதெல்லாம் தப்புலாம் இல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ரைட். ஸோ ஓவராலா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டா சீரியஸாவே ப்ரோ, இப்போ நிறைய பேர் வீட்டுல தான் சொன்னல ஸ்டார்டிங்லயே செம்ம டிவி வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு 1 லட்சம் கொடுத்து வாங்கினவங்களாம் கூட இருக்காங்க. சரியான ஹார்ட்வேர் தான் அந்த டிவில, ஆனா என்ன ஸ்மார்ட் டிவியா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸை வாங்கி போட்டோம்னா வேலை முடிஞ்சது. அப்படி பார்க்கும்போது இது ஒர்த்தா தான் இருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, சரி ஸ்மூத்தா தான் இருக்கு. கிராஷ் ஆனது அந்த மாதிரி எந்த பஞ்சாயத்தும் பார்க்கல. ஸோ மீ பாக்ஸ் 4K அதோட அன்பாக்சிங் பார்த்தோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறக்காதீங்க. எங்களுக்கு இந்த மீ பாக்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. 3500க்கு இது வந்து ஒர்த்து அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். டால்பி ஆடியோ, ஆமா, டிஜிட்டல் அவுட்புட், DTS எஃபெக்ட் 2.0 இருக்குது எல்லாம் நிறைய. ரைட். ஸோ இதுதான் மீ பாக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். டில் தென் திஸ் இஸ் விக்னேஸ்வர், சிவபரணி மற்றும் கேமரா பின்னாடி பரத்வாஜ். மிக்க நன்றி, பாப்போம். பாய்.